விஜய் டிவில ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி சீரியல் மூலம் ரொம்பவே பிரபலமானவங்க ரச்சிதா. அந்த சீரியல் மூலம் அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் கிடைச்சாங்க. அந்த சீரியல் இப்போ சமீபத்தில் தான் நிறைவடைஞ்சது. அந்த சீரியலுக்கு அப்புறமா அவங்களோட கம்பேக்கை வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சீக்கிரமாகவே வேற ஒரு சீரியலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரச்சிதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நடிக்க போகிறது கண்டிப்பாக விஜய் டிவி தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களும் விஜய் டிவி அல்லது ஜீ தமிழ் அப்படின்னு சொல்லி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 ஃபோட்டோ போட்டு புது சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமாகவே வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த சீரியல் என்ன அப்படின்னா இப்போ வந்து கடைசியாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது ஜீ தமிழில் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆக போகக்கூடிய சீரியல் நேம் வந்து நாச்சியார்புரம். அதில் இவங்க ஹீரோயின் ரோல் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு கல்யாணம் ஆன பொண்ணாக வந்துட்டு இவங்க ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு குடும்ப தலைவியாக ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அவங்களோட கேரக்டர் என்ன, ஹீரோ யார், மெயின் ரோலாக என்ன, ஸ்டோரி எதுவுமே இன்னுமே ரிவீல் பண்ணாமல் அப்படியே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் கூடிய சீக்கிரத்துலேயே வந்து இது டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆனால் என்ன தான் வந்துட்டு இவங்க புது சீரியலில் ஆக்ட் பண்ணாலுமே சரவணன் மீனாட்சி சீரியல் மாதிரி ஃபேம் வந்து இவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். நாச்சியார்புரம் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சீரியலாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜீ தமிழில் வந்து செம்பருத்தி வந்து நம்பர் 1 இருக்குது. இப்போ புது சீரியலாக வந்துட்டு சத்யா அப்படிங்கிற ஒரு சீரியலும் வரப்போகுது. ஸோ எல்லாமே வந்துட்டு ஹெவி காம்படிஷனாக இருக்க போகுது. ஏற்கனவே எங்களோட ஹஸ்பண்ட் வந்து பூவே பூச்சோடவா சீரியலில் ஹீரோ ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா ஜீ தமிழ்லே போயிட்டு நாச்சியார்புரம் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டோரியும் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால செம்பருத்தி, பூவே பூச்சுடவா எல்லாத்துக்குமே இது ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்க போகுது. ரச்சிதா ஏற்கனவே அவங்களோட ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஒரு சீரியலில் நடிக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதனால் மேபி இந்த சீரியலோட ஹீரோவாக அவங்களோட ஹஸ்பண்டே வரலாம், அல்லது வேறு ரோலில் நடித்தாலும் நடிக்கலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மொத்தத்தில் நாச்சியார்புரம் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு கம்பேக்கில் நல்ல ஒரு சீரியலாக இன்னொரு ஃபேமை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.